வணக்கம். பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில விஜய பத்தி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதாவது அவரோட கேரக்டரை தாக்குற மாதிரியான ஒரு விஷயம் அது. அதுக்கு அதாவது விஜய் யார நம்பர் 1 எதிரியா நினைக்கிறாரோ அந்த திமுக தரப்புல இருந்து தான் முதல் கண்டன குரலை எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி NVN சோமு அவங்க தான் இந்த விஷயத்துக்கு முதல் கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரனோட இந்த பேச்சுக்கு, அதாவது ஒரு பெண்ணை, விஜயோட சேர்ந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் விதமா பேசின அவரோட பேச்சுக்கு பாஜகவில் உள்ள பெண் நிர்வாகிகளே அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் கூட இந்த விஷயத்துக்கு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சாங்க. நானே அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன விதமான ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சாரு, அதனால விஜய சேர்ந்த எந்த பெண்ணுக்கு அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி இது ஆச்சு. இதுக்கெல்லாம் அப்புறமும் கூட விஜய் ஏன் இந்த விஷயத்துல வாய் திறக்காம இருக்கிறாரு? தோட்டத்துக்கெல்லாம் திமுகவை என்ன மிரட்டுறீங்களா, என்ன அங்கிள், என்ன CM சார் அப்படின்னு பேசக்கூடிய அவரு தன்னை சேர்ந்த ஒரு பெண்ணை பத்தின ஒரு இவ்வளவு கேவலப்படுத்துற ஒரு விஷயத்த வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறாரு? சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணும் கூட ரொம்பவே தைரியமானவங்க. அவங்க மத்தவங்க எல்லாருக்கும் கூட அவங்க குரல் கொடுக்குறவங்க. ஆனா தன்னை பத்தி இப்படி இழிவா பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்களும் ஏன் மௌனம் காக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்குது. எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விஜய் ஏன் மௌனமா இருக்கிறாரு? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம அலசி ஆராயலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சுடர் மீடியா தமிழ் சேனலோடு.